சிறைகளில் முஸ்லிம்களுக்கு நடந்த பயங்கரம், உண்மையை அம்பலப்படுத்திய முக்கிய நபர். விரைவில் முட்டை கோழி இறைச்சிக்கு கட்டுப்பாட்டு விலை. யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்படியும் ஒரு சம்பவம். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு திலீபனின் நினைவேந்தலுக்கு காகம் கூட பறக்கவில்லை. எம்கே சிவாஜிலிங்கம். இலங்கைக்கு இந்த ஆண்டில் அதிக கடன் வழங்கிய நாடு இதுதான், ஆய்வில் வெளியான தகவல். கையை விரித்த இந்தியா, ஜனாதிபதி ரணிலின் அதிரடி நடவடிக்கை. பாடசாலைகளுக்கு மாணவிகளின் வருகை குறைந்தது, வெளியானது காரணம். திலீபனின் உருவப்படம் தாங்கிய வாகன ஊர்தி பொத்துவிலில். ராணியார் அணிந்த கிரீடம் ஆண் வாரிசுகள் அணிந்தால் உயிருக்கே ஆபத்து, பகீர் பின்னணி. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி 1.5 வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடிய இளம் கவிஞர் ஒருவர் பொதுவாக கைதிகளுக்கு முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட துஷ்பிரயோகங்கள் குறித்து வெளிப்படுத்தியுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் சிறைக்கு கொண்டு வரும் போது விசேட அதிரடிப்படை வீரர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அந்த நபர் முஸ்லிமாக இருந்தால் அவர்களை நிர்வாணமாக ஆடைகளை அவிழ்க்கச் சொல்லி அவர்களின் ஆசனவாயில் ஒரு ஊசியை செருகி விளக்கை போட்டு சோதனை செய்வார்கள். தேசிய கைதிகள் தினத்திற்கு மறுநாள் ட்விட்டர் பதிவில் தமிழ் வாசகர் சமூகத்தின் மத்தியில் அறியப்பட்ட மன்னார் அமுது அஹ்னாப் மற்றும் ஆசிரியர் அஹ்னாப் ஜசீம் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையினை அறிந்து அமைச்சர்கள் அடிப்படையுடன் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல, கால்நடைகளின் தீவனத்திற்கு மாத்திரமே என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். மேலும் எதிர்காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் பொதி செய்யப்பட்ட முட்டைகளுக்கும் கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றாத பெண் விரிவுரையாளருக்கு 19 மாதங்களாக 13 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக தாவரவியல் துறை முன்னாள் தலைவர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக தாவரவியல் துறையில் பணியாற்றும் பெண் விரிவுரையாளர் எந்தவொரு பாடநெறிக்கும் விரிவுரைகளை மேற்கொள்ளாத போதிலும் துறை தலைவரின் அறிவுறுத்தலை மீறி 19 மாதங்களாக அவருக்கான கொடுப்பனவாக 13 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை வெளிப்படுத்தியமையால் தான் பழிவாங்கப்பட்டு வருவதாக துறை தலைவர் பேராசிரியர் கபிலன் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அதேவேளை அதிபர், பிரதமர், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, உள்ளக கணக்காய்வு திணைக்களம் மற்றும் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு திணைக்களம் என்பவற்றிலும் முறையிட்டுள்ளார். தற்போது நினைவேந்தல் செய்வதற்காக முட்டி மோதுபவர்கள் நெருக்கடி காலங்களில் எங்கிருந்தார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம்கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நினைவேந்தல்களில் பொதுவாக அனைவரும் இணைந்து அஞ்சலி செலுத்த வேண்டும். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு காகம் கூட பறக்கவில்லை. தற்போது நான் கோண்டாவில் பகுதியில் நினைவேந்தலை மேற்கொண்டதால் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் செயற்பாட்டில் இல்லை. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட சூழலில் இவ்வாறான நினைவேந்தலை முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் பெற்றோர்கள், தமிழ் உணர்வாளர்கள் என அனைவரும் ஏட்டிக்கு போட்டியாக இல்லாமல் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக அனுஷ்டிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கை அண்மை காலமாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்து வருகின்றது. மேலும் எரிபொருள் நெருக்கடியினால் அந்நாட்டு மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் இலங்கைக்கு அதிக கடன் வழங்கிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ஆய்வொன்றினூடாக தெரியவந்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியா, சீனா, ஜப்பான் என பல்வேறு நாடுகள் கடனுதவிகளை வழங்கி வருகின்றன. அத்துடன் ஆசிய வளர்ச்சி வங்கி, சர்வதேச நிதியம் உள்ளிட்ட அமைப்புகளும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. இந்த கடன்கள் தொடர்பில் கொழும்பு நகரை மையமாக கொண்டு இயங்கி வரும் வெரிட் ரிசர்ச் என்ற ஆய்வு அமைப்பு ஆய்வு செய்துள்ளது. இதில் இந்த ஆண்டில் இலங்கைக்கு அதிக கடன் வழங்கிய நாடாக இந்தியா உருமாறி வருவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது.
இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்தவொரு வல்லரசு போட்டியிலும் இலங்கை பங்கேற்காது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். சீன உளவு கப்பலான ஜுவாங்வா 5 சமீபத்தில் இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது. இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இதற்கு இலங்கை அனுமதி அளித்தது. இந்த விவகாரத்தில் இலங்கையில் உள்ள இந்திய சீன தூதரகங்களுக்கிடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்தவிதமான போரிலும் இலங்கை அங்கம் வகிக்காது என அந்த நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தேசிய ராணுவ கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசும்போது இது தொடர்பில் அவர் கூறினார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் ராணுவ கூட்டணியில் பங்கேற்கவில்லை. பசிபிக் பெருங்கடலின் பிரச்சனைகள் இந்திய பெருங்கடலுக்கு வருவதை நாங்கள் நிச்சயம் விரும்பவில்லை. இது ஒரு மோதலாகவும் போர் நடக்கும் பகுதியாகவும் இருக்க நாங்கள் விரும்பவில்லை. எந்தவொரு வல்லரசு போட்டியிலும் இலங்கை பங்கேற்காது என அவர் தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஒரு ராணுவ துறைமுகம் அல்ல என்றும், ஒரு வணிக துறைமுகமாக இருந்தாலும் பலர் தேவையற்ற முடிவுகளுக்கு வருவது நமது முக்கியத்துவத்தை காட்டுவதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். மேலும் இந்திய பெருங்கடலின் புவிசார் அரசியல் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையை ஹம்பாந்தோட்டவுக்காக குற்றம் பையாக மாற்றியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சானிட்டரி நப்கின்களின் அதிகரித்த விலை காரணமாக கிராமப்புற பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண் மாணவிகளின் வருகை கடுமையாக குறைவடைந்து வருவதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறு மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சானிட்டரி நப்கின்களின் விலை உயர்வால் கிராமப்புறங்களில் மாணவிகள் பாடசாலைகளுக்கு வருவதில்லை என எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இது மிகவும் வருத்தமான நிலை. அரசு இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பெண்களின் ஆரோக்கியம் தொடர்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். இதே நேரம் மருந்து தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளர்கள் தனியார் மருத்துவமனைகளில் மருந்துகளை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை, தேசிய கண் வைத்தியசாலை மற்றும் பதுளை பொது வைத்தியசாலை உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள பல்வேறு வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு மேலும் மோசமடைந்து வருவதால் நோயாளர்களுக்கான சிகிச்சை சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் மாவீரன் தியாகதீபம் திலீபனின் 35வது நினைவு தினத்தை முன்னிட்டு பொத்துவில் தொடக்கம் யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் வரையான திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய வாகன ஊர்தி பொத்துவில் நகரில் இருந்து நேற்று ஆரம்பமாகியிருந்தது. இந்த ஆரம்ப நிகழ்வை பொத்துவில் நகரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் நேற்று காலை ஆரம்பித்து வைத்தனர். இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டு பொதுமக்களால் மலர் தூவி திலீபனின் உருவப்படத்திற்கு தமது அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தியாக தீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய வாகன ஊர்தி பிரதான வீதி வாயிலாக திருக்கோவில் நகரை வந்தடைந்தது. அங்கும் பொதுமக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தியாக தீபம் திலீபன் தொடர்பான நினைவு பேருரையை நிகழ்த்தியிருந்தார். இந்த நிகழ்வானது திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றிருந்தது. இந்த வாகன பேரணியானது அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஊடாக எதிர்வரும் 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலில் நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அரச குடும்பத்து ஆண்கள் அனைவரும் தவிர்க்க விரும்பும் கிரீடம் ஒன்று இனி மன்னர் சார்ல்ஸுக்கு சொந்தம் என தெரிய வருகின்றது. அரச குடும்பத்து ஆண்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தருகின்ற சபிக்கப்பட்ட கிரீடம் என்றே சிலர் அதனை குறிப்பிடுகின்றனர். எலிசபெத் ராணியாரிடம் இருந்த பல கிரீடங்களில் ஒன்று ஹோலினூர் வைரம் பதிக்கப்பட்ட கிரீடம். பாரசீக மொழியில் ஒளியின் மலை என வர்ணிக்கப்படும் ஹோலினூர் வைரமானது சபிக்கப்பட்ட ஒன்று என்றும் கூறப்படுகிறது. இந்த துறவியொருவரின் கூற்றுப்படி ஆண் வாரிசு அவரும் அந்த வைரம் பதித்த கிரீடத்தை அணிந்து கொண்டால் அவர் உலகத்தை சொந்தமாக்கிக் கொள்வார். ஆனால் அதனால் ஏற்படுகின்ற அனைத்து துரதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிடும் என குறிப்பிட்டார். இதனால் குறித்த கிரீடமானது மன்னர் சார்ல்ஸ் அணிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்றே நம்பப்படுகிறது. கடைசியாக அந்த கிரீடத்தை அணிந்தவர் முதலாம் எலிசபெத் ராணியார் எனவும், அதுவும் 1953 ராணியார் 2ஆம் எலிசபெத்தின் பட்டமளிப்பு விழாவின் போது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தற்சமயம் அந்த கிரீடம் மன்னர் சார்ல்ஸின் மனைவி கமிலா அணிய வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கடைசியாக அந்த கிரீடம் 2002 ராணியார் முதலாம் எலிசபெத்தின் சவப்பெட்டியின் மேல் வைக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. சிறைகளில் முஸ்லிம்களுக்கு நடந்த பயங்கரம், உண்மையை அம்பலப்படுத்திய முக்கிய நபர். விரைவில் முட்டை, கோழி இறைச்சிக்கு கட்டுப்பாட்டு விலை. யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்படியும் ஒரு சம்பவம். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு திலீபனின் நினைவேந்தலுக்கு காகம் கூட பறக்கவில்லை.
MK சிவாஜிலிங்கம். இலங்கைக்கு இந்த ஆண்டில் அதிக கடன் வழங்கிய நாடு இதுதான், ஆய்வில் வெளியான தகவல். கையை விரித்த இந்தியா, ஜனாதிபதி ரணிலின் அதிரடி நடவடிக்கை. பாடசாலைகளுக்கு மாணவிகளின் வருகை குறைந்தது, வெளியானது காரணம். திலீபனின் உருவப்படம் தாங்கிய வாகன ஊர்தி பொத்துவிலில். ராணியார் அணிந்த கிரீடம் ஆண் வாரிசுகள் அணிந்தால் உயிருக்கே ஆபத்து, பகீர் பின்னணி.